ஒண்ணும் இல்ல சார். நான் அடிப்படையில அதிமுக ஆதரவாளன். ஆனா எம்ஜிஆர் ரசிகர்லாம் நான் கிடையாது. துரைக்கண்ணா அப்புறம் ஒரு எம்ஜிஆர் பாட்டு பாடுறாரு, நானும் பாடினேன்னு இல்ல. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தலைவன் பழனிசாமி இருக்கிறான் கலங்காது அப்படின்னு பாட்டு பாடலாங்க. அப்படிலாம் எம்ஜிஆர் பாடலையாங்க. தலைவன் இருக்கிறான் கலங்காது தானங்க பாடினாரு. சரி, நான் என்னன்னா சார், நான் எதற்காக புரட்சி தலைவரை அம்மாவையும் சொன்னா, அதாவது நான் புரட்சி மதிப்பு இல்ல. 25 ஆண்டுகால அரசியல் பின்புலம் கொண்டவர் புரட்சி தலைவர் அம்மாவும் அப்படித்தான். ஆனால் அந்த சினிமா கவர்ச்சி, சினிமா பின்புலம்ங்கிறது பின்னாடிக்கு ஒரு ஒளிவட்டத்தை கொடுத்தது. அதனால எல்லாருமே அடங்கி நடந்தாங்க. இன்னைக்கு விஜய் கிட்டத்தட்ட அம்மா ஸ்டைல் தான் போறாரு. இன்னும் 15 நாள்ல பாருங்க, அவர் கிட்ட பாக்குறதே அரிது, அவரு காட்சி தெரியறதே அரிதுங்கிற மாதிரி அந்த லெவல்ல தான் போறாரு. இந்த லெவல்ல ஒரு தலைவரை தேடணும்னா ஒண்ணு அஜித் வீட்டுக்கு வாங்க, எல்லாரும் ஒன்னா போலாம். தலைவாவா வந்து கட்சி தலைவர் பதவி ஏத்துக்கங்களா. அஜித்துக்கு 50-52 வயசு ஆகி போச்சுன்னா பிரதீப் ரங்கநாதன் வீட்டுக்கு வேணா போய் கேட்கலாம். அப்புறங்க கட்சி நலன்தான் முக்கியம் அப்படின்னு இன்னைக்கு விஜய்க்கு பின்னாடி போய் கொடி பிடிச்சாங்கல்ல, நான் ஏத்துக்கிறேங்க. இது மட்டும் நடந்ததுன்னா நான் இங்க இருந்து உரளத்தாண்டவம் போட்டுக்கிட்டு அண்ணன் வேலுமணி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அன்னையில இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா பேசுறதை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி ஒழிக, அண்ணன் வேலுமணி வாழ்க, சி வி சண்முக வாழ்கன்னு சொல்றேன். நீங்க கட்சியை காப்பாத்துறதுக்காக, கட்சி நோக்கத்திற்காக தானே இன்னைக்கு நீங்க விஜய் பின்னாடி போறீங்க. 5 வருடங்கள் நாங்க எந்த மந்திரி பதவியும் கேட்க மாட்டோம், எந்த வாரிய பதவியும் கேட்க மாட்டோம். கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் நாங்க விஜய் ஆதரிக்கிறோம்னு நாளைக்கு ஒரு அறிக்கை விடுங்க. நான் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த அதிமுக பழனிசாமி வேண்டாம் போ அப்படின்னு அவங்க வீட்டு முன்னாடி வந்துருவாங்க. தாயம் வெளுக்கு போதுங்க. பதவி டிவி சண்முகம் தனக்கு பதவினா சின்னம்மா வாழ்கம்பாரு, சின்னம்மா ஒழிகம்பாரு, தினகர வாழ்க, தினகரம் ஒழிக, ஓபிஎஸ் வாழ்க, ஓபிஎஸ் ஒழிக, பழனிசாமி வாழ்க. இன்னைக்கு பழனிசாமி ஒழிக, நாளைக்கு விஜய் வாழ்க. அவரு பதவி கொடுக்கலன்னா விஜய் ஒழிக. இதுதாங்க பிரகாஷோட கருத்தை நான் ஏத்துக்கிறேங்க. அவரு என்ன சொன்னாருன்னா பிஜேபி தான் பின்னாடி இருக்கிறாரு. ஆனா இதுல ட்ரம்ப், ஜின்பிங், ஐஎஸ்ஐ 3 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. இதுல எங்கீங்க பிஜேபி வந்தது? அவங்க என்னமோ அடிச்சுட்டு போங்க, உங்க இதெல்லாம் நாங்க எத்தனை தடவை தலையிடுறது, நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒதுக்கி போறாங்க. பக்கத்து விட்டு பாத்ரூம் குழாயில தண்ணி வரலனா கூட அதுக்கு பிஜேபி காரன் நீங்க பேசுறது இங்க அப்படியே சில பேருக்கு வாடிக்கை ஆயிப்போச்சுங்க. முதல்வரை தோற்கடித்த உங்கள் கட்சியை தீய சக்தின்னு சொன்ன திமுக ஏன் வெளிநடப்பு பண்ணிச்சு? ஏன் விஜய் எடுத்து அதிமுக மாதிரி தில்லா ஓட்டு போடல? அப்ப என்ன உங்களுக்குள்ள டீலிங்? அவங்கதான் நேத்து சொல்றாங்க இல்லங்க, 6 மாசம் நாங்க நேரம் கொடுக்கறோம்னு சொன்னா அதன்படி நாங்க கொடுக்கறோம் அப்படின்னு. நீ ஓட்டு போட்டதுனால கம்ந்துற போதா? ஓட்டு போங்க எதிர்ப்பு ஒரு தார்மீக அடையாளம் தானங்க சார். சார் உங்க முதலமைச்சரை தோற்கடிச்சிருக்காங்க சார். உங்க கட்சி தீய சக்தின்னு சொன்னாங்க சார். ஏன் எதுக்கு ஓட்டு போடுறதுனால விஜய் கம்ந்துற போறாரா? அப்ப என்ன வீட்டுக்குள்ள சோபாவும் வந்து முதலமைச்சர் பார்த்த உடனே போக வேண்டியதெல்லாம் போயிடுச்சு, கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிருச்சா? இது என்ன சார் எதிர்ப்பு நிலை? பண்ண போல நீங்க சிரிக்காதீங்க. நீங்க திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்தீங்க. நான் வந்து என்னைக்கு டிவியில பேச ஆரம்பிச்சனோ அன்னையில இருந்து தீய சக்தி திமுக அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி நான் பேசிட்டு இருந்தேன் சார். பிஜேபி நடுநிலைங்கிறது ஒரு அயோக்கியத்தனமானது சார். அது எந்த விதத்துல ஏற்றுக்கப்பட முடியாது. உங்களை வந்து கொள்கை எதிரின்னு சொல்றா, நான் ஒரு மெம்பர் எதுக்காக வந்து அவர் நடுநிலை எடுத்தார் அப்படிங்கிறது தெரியல சார். என்ன சார் இவங்கிட்ட பேசுறது? ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டாங்க. விஜய் கிட்ட போய் பொருளும் பொண்ணும் பதவியும் பெற வேண்டும். இவங்க கிட்ட கூப்பிட்டு என்ன பேசலாம்? சிறைக்கு போன சசிகலா கூப்பிட்டு கட்சியில சேர்த்துக்கலாமா? ஏற்கனவே ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு இருக்காரு விஜய், அவங்களை சேர்த்துக்கலாமா? திமுக போன பன்னீர்செல்வம் சேர்த்துக்கலாமா? காங்கிரஸுக்கு போன திருநாவுக்கரசு சேர்த்துக்கலாமா? சார் இது கிரைசஸ் தான். இத வந்து தொண்டர்கள் வந்து மீண்டு வருவாங்க. எடப்பாடி பழனிசாமி விரும்புறியோ விரும்பலையோ தெரியாத தேவதையை விட தெரிந்த எடப்பாடி பழனிசாமி மேல் அவர் நிச்சயமா மீண்டு வருவார். நன்றி. சரி, ஓகே, நன்றி. புகழேந்தி ஏதோ சொல்ல விரும்புறீங்க சுருக்கமா? சில உள்ள 2.5 கோடி உறுப்பினர்கள்னு சொன்னாரு துரைக்கண்ணா. யாரோ எங்க சார் போச்சு? 1 கோடி ஓட்டு தான் விழுந்திருக்கு, 1.5 கோடி காணாம போயிடுச்சு. என்ன சார் நியாயம் இது? இதுக்கெல்லாம் யார் சார் பொறுப்பு இருக்கிறது? யோசனை பண்ணுமா இல்லையா? யோசனை பண்ணுங்க.